Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட career guidanceக்கு super spot. நம்ம அடுத்தது ஒரு மிக மிக important வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராச்சும் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலைன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னங்க மேம்னு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டு இருந்தீங்க. சோ அதுக்கான கிளியர் வீடியோவா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அடுத்தது என்ன ஸ்டெப், எப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வரும், எப்ப ரேங்க் லிஸ்ட் வரும் மேம் அப்படின்னு சொல்லி, எப்ப சீட் மேட்ரிக்ஸ் வருங்க மேம் கேட்டே இருக்கிறீங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியாச்சு, எந்த டேட்ல வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போறாங்க, சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்க போறாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறாங்க, ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் கைடு வந்து இதுல கம்ப்ளீட்டா நான் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்காக நான் வெயிட்டிங். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் தான் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ நீ டைம் டிலே பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சில ஃபீல்ட்ஸ் வந்து நிறையத்துக்கு டவுட், அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆன்சர் பண்றதுன்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா சாம்பிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கிரீன். ஸோ இது எதுக்காக நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னும் யாராச்சும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல, எப்படின்னு தெரியல, இது ஒரு டெமோ வீடியோ. ஸோ நான் ரெண்டு கொடுத்திருக்கேன், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிஜிஎன்எம். ஏன் அப்படின்னா டிஜிஎன்எம்ல வந்து அதாவது 3 ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமான ஃபீல்ட்ஸ் வரும், அதெல்லாம் இது பண்ணும், அதுக்காக கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ பிஎஸ்சி நர்சிங் 2026 போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியும்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .netன்னு கொடுத்தீங்கன்னா செலக்ஷன் கமிட்டி டிஎம்இன்னு வரும். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு போகும். இதுல பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், அலைட் அண்ட் ஹெல்த் கோர்சஸ் இருக்கும். இந்த அலைட் அண்ட் ஹெல்த் கோர்சஸ்ல ஏஹெச்எஸ் யூஜி டிகிரி கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஏஹெச்எஸ் டிகிரி கோர்சஸ் 2026-27 வரும். இதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த பேஜ் ஓபன் ஆகும். எந்தெந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்குன்னா 19 டிகிரி கோர்சஸ்க்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ்க்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ப்ராஸ்பெக்டஸ் தனியா கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு தனியா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. மத்த இருக்கக்கூடிய ஆல் 19 அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் டி அண்ட் தென் டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசி எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து நான் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, ஏன்னா ப்ராஸ்பெக்டஸ் வந்து கம்ப்ளீட்லி இம்பார்ட்டன்ட். அதை வந்து பாத்தீங்கன்னா தான் என்னென்ன சீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சீட் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் மட்டும்தான் அதிகமா இருந்துச்சு, செல்ஃப் ஃபினான்சிங் சீட் எல்லாம் கம்மியா இருந்துச்சு. இந்த இயர் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டும் நிறைய நம்மளுக்கு வரப்போகுது. அதனால யாரெல்லாம் இது வரைக்கும் கவுன்சிலிங் வெயிட் பண்ணீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹை ஜவாப். ரியலி நீங்க வந்து இவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணி கவுன்சிலிங் மூலியமா தான் சீட் பண்ணி, ஏன் அப்படின்னா இதுல இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். நம்ம பிடிச்ச காலேஜ், உங்களோட மார்க்குக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உங்க மார்க்கை வச்சு நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த தடவை எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும் 100%. நீங்க எவ்வளவு கட் ஆஃப் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமா போறவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்கெல்லாம் வந்து லக்கி பர்சன்ஸ். உண்மையாலுமே நீங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிகன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கவுன்சிலிங் மூலியமா போகணுங்கிற அந்த தெளிவான முடிவுல இவ்வளவு பொறுமையா இருந்திருக்கீங்க. உண்மையாலுமே சூப்பர். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து ₹500. அதே மாதிரி ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ₹1000. டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ₹300. ஓகே,
ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த 500 rupees. சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று வருங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னு வரப்போ ₹250 நீங்க பே பண்ணி எத்தனை காலேஜ் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். 100 காலேஜஸ் 100 கோர்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து 250 தான். ஆனா இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி 6 years கோர்ஸ் ₹1000 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ. அதே சமயத்துல சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கு. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து ₹500 அவங்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்கு எல்லாம் 300 இவங்க பே பண்ணாலும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 250 பே பண்ணணும். ஸோ இது கிளியரா? ஏன் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இனி ஃபியூச்சர்ல வர ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு பேசிக்ல இருந்து தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவா தான் இது 100% இருக்கும். ஓகே, இப்போ இந்த 19 கோர்சஸ்க்கு நாம ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். செலக்ஷன் கமிட்டி இவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்ல தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். மிக முக்கியமான ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன் என்னன்னா, அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 50 KB அண்ட் 100 KB இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 KB அண்ட் 40 KB இருக்கணும். அண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது 3 MBக்கு மேல போகக்கூடாது. அது நீங்க PDF ஃபைலா தான் சப்மிட் பண்ணும். நீங்க என்ன பண்ணணும்னா, போட்டோ எடுத்து PDF ஃபைலா மாத்தினீங்கன்னா அது வந்து MB வந்து அதிகமா எடுக்கும். அதுக்கு பதிலா PDF ஸ்கேனர்னே இருக்கு. ஸோ அந்த PDF ஸ்கேனர் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த PDF ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து PDF டாக்குமெண்டா மாத்தினீங்கன்னா அந்த MB இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ இதுக்கு கீழேயே வந்துடும். ஓகே, 19 கோர்சஸும் என்னென்னு பார்த்துட்டு இதை கிளிக் பண்ண உடனே கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் ஆனா கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பர்சனல் டீடைல்ஸ் வந்துடும். நான் ஹையர் செகண்டரி குவாலிஃபைடு இயர் வந்து 2026. நீங்க கரெக்டான ஃபீல்டா கொடுத்தீங்கன்னா அது கிரீன் கலரா சேஞ்ச் ஆயிரும். நீங்க ராங்கா கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னாகும், ரெட் கலரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நம்பர் வந்து பாருங்க இவ்வளவு கொடுக்குறேன் 7658. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ராங்கா கொடுத்துட்டேன், அதனால இது ரெட் ஃபீல்டா இருக்கு. ஸோ இது எப்போ நீங்க கிரீன் கலர்ல எம்இஎஸ் ஐடி நம்பருங்கிறது உங்களோட 12th மார்க் ஷீட்ல இருக்கும். அது 10 to 18 டிஜிட்ஸ்குள்ள இருக்கும். ஸோ அந்த டிஜிட் நீங்க வந்து இங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா தான் இந்த ஃபீல்டு வந்து கிரீன் கலரா மாறும். அதே மாதிரி உங்க கரெக்டான மொபைல் நம்பர், ஒரு நியூ பாஸ்வேர்டு இவங்களே கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்க தேவையில்லை, இவங்களே ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க. அது வந்து கூகுளையும் போய் சேவ் ஆயிக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் டேட்டு, மந்த், இயர், ஹையர் செகண்டரி பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு இருக்குல்ல 12th ரெஜிஸ்டர் நம்பர், அதே இது பண்ணும். லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த கிரியேட் நியூஸ் பாஸ்வேர்டு அது கொடுத்துறாங்க. உங்களோட லாகின் ஐடி, இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டையும் நீங்க கொடுத்துடணும். ஸோ அதே பாஸ்வேர்டு தான். ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் இது பேரு ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீடைல்ஸ் சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணமா அடுத்தது பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸ் தான் இந்த எம்இஎஸ் நம்பர், கேண்டிடேட் நேம், என்னோட வந்து ஃபியூச்சர் ரூட் ஸ்டூடெண்ட்னு இது வந்து டெமோங்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன். உங்களோட நேமை கொடுக்கணும். நேஷனாலிட்டி வந்து இந்தியன் தான் நம்ம எல்லாருமே. நேட்டிவிட்டி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இதே அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க வந்து அவங்களோட ஸ்டேட் இதுல எல்லாமே காமிக்க என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்க அதர் ஸ்டேட்டா இருந்ததுன்னா போனஃபைட் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணா போதும், போனஃபைட் சர்டிபிகேட் தேவையில்லை. ரெஜிஸ்டர்ட் நம்பர் கொடுக்குறோம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம், நீங்க மேலா ஃபீமேலான இதுல வரும், அது கொடுக்குறோம். ரிலிஜன் வந்து ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். அதனால ஹிந்து அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோம். ஆதார் நம்பர் கரெக்டா கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட். வெரிஃபிகேஷனுக்கு வந்து அது நல்லது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய இதுதான் சொல்றோம், இன்னும் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லைங்க மேம் அப்படிங்கிறீங்க. நான் முதல்லயே என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா
உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களோடதும் உங்களோட பேரண்ட்ஸோடதும் கண்டிப்பா அப்பாவோடதோ இல்ல அம்மாவோடதோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஸ்டூடெண்ட் ஸ்டடி சர்டிபிகேட் 6 to 12th வரைக்கும் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் ஸ்டடி சர்டிபிகேட்டும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட். ஸோ இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தரவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியில நீங்க வர ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணும். அதே சமயத்துல அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணும். இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷலா அந்த தாசில்தார்கிட்ட வாங்கின அந்த ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணும். இதெல்லாம் மெயின் ரூல்ஸ். இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்து இந்த வீடியோ பாக்குற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எத்தனை டென்ஷன், அந்த டென்ஷன்ல அவாய்ட் பண்ணணும்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுங்க. இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி என்ன சர்டிபிகேட் ஃபீல்ட்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம அப்லோட் பண்ணோம். இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, மேம் என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டாங்க, அதனால நான் டிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். டிசி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாலும் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க பெட்டர், நான் ஒரு ஐடியா சொல்றேன். இ சேவை மையத்துல போயிட்டு அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்னன்னா இப்போ உங்களுக்கு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பரை வந்து நீங்க போட்டுட்டு எப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வராங்களோ அப்ப நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணா கூட போதும். ஆனா அந்தந்த ஃபீல்டுல அந்தந்த சர்டிபிகேட் தான் சப்மிட் பண்ணும். அது என்ன, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இம்ப்ராப்பர் வேலிடுக்கு போகாம கரெக்டா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பர்சனல் டீடைல்ஸ் முடிச்சிட்டோமா. அடுத்தது அப்ளிகேஷன் டீடைல்ஸ். என்னென்ன மொபைல் நம்பர், அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட், உங்களோட கரெக்டான பின்கோடு. அடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். இப்போ அப்பாவோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா எது வந்து ஆக்சஸ்ல இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஆக்சஸ்ல இல்லாத மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. இமெயில் ஐடி வந்து கண்டிப்பா கரெக்டானதா என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களோட காலேஜ் போய் ஜாயின் பண்ணி காலேஜ்ல கூட அதையே அந்த இமெயில் ஐடியே கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸோ அடுத்தது பேரண்ட் கார்டியன் டீடைல்ஸ் எடுத்துக்கீங்க. ஃபாதர்ஸ் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நேமுமே ஃப்ரண்ட்ல இன்ஷியல் வருதா பேக்ல இன்ஷியல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்டிபிகேட் எப்படி இருக்கோ அந்த சர்டிபிகேட்டை பொறுத்து நீங்க வந்து போடணும். ஓகே, அதே மாதிரி அப்பாவோட சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. ஓகே, அப்பா அம்மாவோட சர்டிபிகேட். அதே வந்து அப்படி சர்டிபிகேட் எதுவும் இல்லைன்னா யூஸ்வலா மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பேருக்கு எப்படி வந்து அந்த இன்ஷியல் இருக்கோ அந்த மாதிரி போட்டுங்க. ஓகேவா, அடுத்தது வந்து அவங்க ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 1 lakh to 2 lakhல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த 1 lakh to 2 lakhக்கு இன்கம் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க பிரைவேட் காலேஜ்ல போய் சேர்ந்தாலும் சரி, இந்த 2 lakhsக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட டியூஷன் ஃபீஸ் இல்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ள எஸ்சி ஸ்டூடெண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இன்கம் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அகாடமிக் டீடைல்ஸ். ஸோ உங்களோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்ஸ் இங்கிலீஷும் சேர்த்துக்கிறாங்க. மெயினா என்ன எடுப்பாங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான். இது வந்து 200 கட் ஆஃப். பயாலஜி மார்க்ஸ் அப்படியே போட்டுருவாங்க. பிசிக்ஸ் பாதி, கெமிஸ்ட்ரி பாதி. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் அந்த வீடியோ பாருங்க. ஸோ அதை வந்து போட்டுட்டு கடைசியா என்ன கட் ஆஃப் வருதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. 200க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த இருக்கிற எல்லா டீடைல்ஸும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா கிளிக் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா. இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி நீங்க இருந்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது பிஎஸ்சி நர்சிங்க்கு எது இருக்குதுன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியும் அப்புறம் பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த 2 கேட்டகரியில நீங்க வர ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நான் இங்க சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த கேபிள் இருக்கணும். சிக்னேச்சர் நான் சொன்ன கேபிள் இருக்கணும். மற்ற 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது வந்து அப்பாவோடதோ இல்ல அம்மாவோடதோ அப்புறம் உங்களது கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸும் அந்த 3 MB PDF ஃபைல்ல தான் இருக்கணும்.
ஓகே, நர்சிங்க்கு 500 அப்ளிகேஷன் ஃபீ கரெக்டா அப்ளை பண்ணுவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் வந்து ஒரு 4 ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்களேன், எம்இஸ் நம்பர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எம்இஸ் நம்பரை என்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் உங்களோட மார்க் ஷீட் இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். கேண்டிடேட் நேம் வந்து அஸ் பர் 12th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஜெண்டர் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும், மேலா ஃபீமேலா அதர்ஸ் அப்படிங்கிறத. அடுத்தது நேஷனாலிட்டி வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும். கம்யூனிட்டி கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஓசி, பிசி, எம்பிசி, போத் டிஎன்சி ரெண்டுமே வருவாங்க. அப்போ எம்பிசி செலக்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க ஓகே. அடுத்தது ரிலிஜியன் அப்படின்ட்டீங்கன்னா செலக்ட் யுவர் ரிலிஜியன். நேட்டிவிட்டி ஸ்டேட் வந்து என்ன கரெக்டா செலக்ட் பண்ணும். ஆதார் நம்பர் 12 டிஜிட் நம்பர் கரெக்டா டைப் பண்ணும். மொபைல் நம்பர் 10 டிஜிட் நம்பர் கரெக்டா வந்து ஆக்டிவ் இருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் அனதர் கான்டாக்ட் நம்பரை ஒருவேளை அதுல எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து கரெக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இமெயில் ஐடியும் கரெக்டா கொடுக்கணும். அட்ரஸ் கரெக்டா கொடுக்கணும். அதாவது நீ உங்களை கம்யூனிகேட் பண்ற மாதிரி அட்ரஸ் கொடுக்கணும். பிளஸ் ஆதார் இருக்கிற மாதிரி அட்ரஸும் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. டிஸ்ட்ரிக்டும் அதே மாதிரி தான். ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம். இப்போ ஃபாதர் இல்ல கார்டியன் அப்படின்னா கார்டியன்ஸ் நேமும் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், ஆனுவல் ஃபேமிலி இன்கம். ஸோ அப்புறம் உங்களோட 12th சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து என்டர் பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றது. கடைசியில எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. நம்ம ஒவ்வொரு பேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்றோம், அகாடமிக் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்றோம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இந்த எம்பில வந்து எல்லாம் சப்மிட் பண்றோம், கேபி அண்ட் எம்பில சப்மிட் பண்றோம். அடுத்தது இது எல்லாத்தையும் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் மறுபடியும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஓகே, இங்கே கொடுத்துருவாங்க ப்ரிவியூ அப்ளிகேஷன். அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்ததுன்னா பண்ணீங்க. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. அவ்வளவுதான் பிஎஸ்சி நர்சிங்க்கு. என்ன டவுட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன்ல கண்டிப்பா தாராளமா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கமெண்ட் பண்றேன். டிஜிஎன்எம் 2026-27 ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுவும் அதே மாதிரி தான். செலக்ஷன் கமிட்டிக்கு போய்க்கிறோம். டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் இதை கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் கோர்ஸ் செஷன் 2026-27 இப்படி வரும். ஸோ இதுல இந்த ஃபீல்ட் எல்லாம் கிளிக் பண்றோம். இது வந்து ப்ராஸ்பெக்டஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து ₹500 அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இதோட அப்ளிகேஷன் வந்து ₹300. ஓகே, டிஜிஎன்எம் 2026-27 இதுவும் அதே தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்குறோம், அகாடமிக் டீடைல்ஸ் கொடுக்குறோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்றோம், எல்லாத்தையும் ஒரு இடம் தரவா செக் பண்ணிக்கிறோம், ஃபைனல் சப்மிட் கொடுக்குறோம். ஸோ கேண்டிடேட் நேம் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அதுல இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியான்னு கம்யூனிட்டி கேட்டகரி வந்து அதே மாதிரி பிசி, எம்எஸ்சி அதே தான். நேட்டிவிட்டி ஸ்டேட் வந்து கொடுக்குறோம் தமிழ்நாடுன்னு. மதர் டங் வந்து தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிட்டு மதர் டங்க்னா உங்களோட தாய்மொழி. ஓகே, அடுத்தது வந்து ஆதார் நம்பர் கொடுக்குறோம், ஆதார் நேம் வந்து கொடுக்குறோம், பிளட் குரூப் கரெக்டா கொடுக்குறீங்க, மொபைல் நம்பர் வந்து கரெக்டா கொடுக்குறீங்க, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஓகே, அட்ரஸ் வந்து கொடுத்துட்டோம். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் வந்து நாமக்கல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோடு எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த பின்கோடு வேரி ஆகும். ஸோ கரெக்டா அந்த பின்கோடு கொடுக்கணும். அடுத்து பேரண்ட் கார்டியன்ஸ் வந்து ஃபாதர் ரமேஷ், மதர் லதா. அடுத்து ரிஷப் வித் கேண்டிடேட் வந்து ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஃபாதரோட ஆக்குபேஷன் என்னன்னு கொடுக்கணும், மதர் ஆக்குபேஷன் கொடுக்குறோம், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன முடிச்சிருக்கோம், 10+2 ஹையர் செகண்டரி ரெண்டுமே முடிச்சிருந்தா. அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங், மீடியம் ஆஃப் ஸ்டடி. இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கறதா தமிழ் மீடியம் கொடுக்குறது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்னு கொடுக்கணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்னு கொடுக்கணும். இது மாற்றக்கூடாது. ஓகே, கேட்டிருந்தாங்க மேம் இப்படி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிருங்க. பிஃபோர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்பவே மாற்ற முடிச்சதுன்னா அவங்க மாத்திருவாங்க. ஓகே, பயப்பட தேவையில்லை, இதனால ஒரு ப்ராப்ளம் வராது. பட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லது. நேம் ஆஃப் த ஸ்கூல்,
டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் அந்த எம்எஸ் நம்பர், இது ரெண்டுமே 12th மார்க் ஷீட்ல இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுருவோம். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ டிஜிஎன்எம்க்கு 3 கேட்டகரியில வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா 3 சீட் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் எத்தனை சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்களோ அத்தனை சர்டிபிகேட்டுக்கும் மார்க்ஸ் இருக்கு. அந்த சர்டிபிகேட்டை மட்டும் வச்சே அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இதுல எதையாச்சும் ஒன்று எஸ்ன்னு கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இவங்களோட ஃபீ வந்து 300 rupees அப்ளிகேஷன் ஃபீ. ஓகே, இதே எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா ஃபீ வந்து கொடுக்க தேவையில்லை. ஆனா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான ப்ரூஃபை வந்து கரெக்டா நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ரீசெண்டா இருக்கக்கூடிய 3 monthsக்கு முன்னாடி எடுத்த சர்டிபிகேட்டா இருக்கணும். ரொம்ப ஓல்டு சர்டிபிகேட்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, டாக்குமெண்ட்ஸ் இப்படித்தான் அப்லோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதை அப்லோட் பண்ணிடுறோம். அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுறோம். 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்றோம். 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அப்லோட் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அப்லோட் பண்றோம். கான்டாக்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்றோம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்றோம். அடுத்தது இன்கம் சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள். அதான் நான் சொன்னேன்ல 1 lakh to 2 lakh அப்படின்னா நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ணும். ஸோ அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னா சேவ் டிராஃப்ட் பண்ணும். பர்சனல் டீடைல்ஸ் முடிச்சோன்னா சேவ் டிராஃப்ட் பண்ணும். அகாடமிக் டீடைல்ஸ் முடிச்சோன்னா சேவ் டிராஃப்ட் பண்ணும். ஏன்னா நீங்க டிராஃப்டை சேவ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த பேஜுக்கே போகும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ப்ரிவ்யூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு 3 times செக் பண்ணிட்டு கடைசியில சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களோட ஃபைனல் அப்ளிகேஷன் அவுட்புட் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். எம்எஸ் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்தது பாசிங் கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, உங்களோட நேஷனாலிட்டி, ரிலிஜியன், மதர் டங், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, அடுத்து சப் காஸ்ட் வித் கோட் ஏதாச்சும் இருந்ததுன்னா வளையார் 22 இதெல்லாம் எதுக்குன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வரும்போது அவங்களுக்கு என்ன அமௌண்ட் இது பண்றதுக்காக கொடுப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் தான் இது, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர். அதே மாதிரி யார் இஷ்யூ பண்ணா, தாசில்தாரா, டெபுட்டி தாசில்தாரா, இல்ல ஜோனல் டெபுட்டி தாசில்தாரா அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுலயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் இது பண்ணாங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. அதே எந்த இஷ்யூடு தாலுக்கு, இஷ்யூ டேட், அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனா, நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேஷனா இல்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா அப்படிங்கறது எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். நோ கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எதையும் சப்மிட் பண்ண தேவையில்லை. 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்கன்னா எஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா இல்ல ஆர்டிஏல படிச்சீங்கனாலும் எஸ். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி குரூப் கோடு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு குரூப் கோட் இருக்கும். ஸோ அந்த குரூப் கோடை வந்து நீங்க இதில் சப்மிட் பண்ணும். அதே சமயத்தில் நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், பாஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி எவல்யூஷன், எத்தனாவது அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 பாஸ்டு. அப்புறம் எல்லா மார்க்ஸையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு தமிழ் இங்கிலீஷ் எல்லா மார்க்ஸுமே நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு இதெல்லாம் எந்த மந்த், எந்த இயர், என்ன மேக்ஸிமம் மார்க், அதுல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு hereby declare that all statements made in this application are true, complete and correct to the best of my knowledge அப்படிங்கறத நீங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் போட்டு சப்மிட் பண்ணிடுவீங்க. இப்படித்தான் உங்களோட ஃபைனல் டாக்குமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுல எப்படி டாக்குமெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுன்னு. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோ லென்த்தா இருக்கு, ஸோ நான் ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவா வாட் ஆஃப்டர் ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட், ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட்.
இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பேரண்ட்ஸ்க்கும் இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. இன்னும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எந்த சர்டிபிகேட் வாங்கலையோ போய் இ சேவை மையம் இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் அப்ளை பண்ணுங்க. அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணாவே போதும். லேட்டரா கூட நீங்க ஒரிஜினல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பரா நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.